லைஃப்பில் எல்லாருக்குமே சைல்ட்ஹுட் மெமரிஸ் இருக்கும். சிலது நினச்சோம்னாவே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய குட் மெமரிஸ், சிலது பேட் மெமரிஸ். ஹாப்பி பார்ட்டை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் சேட் பார்ட்டை பற்றி பேசணும்ல. முக்கியமாக அதுலேருந்து வெளியே வரதை இது 38 days to fearless 40 day 3. பேட் மெமரிஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, நிழல் மாதிரி நம்ம கூடவே வந்துடும். கூடவே ஓவர் திங்கிங், செல்ஃப் டவுட். நான் ஒரு காலத்துல சரியான ஓவர் திங்கிங் பர்சன். அதுலயும் முக்கியமா ஆஃப்டர் டெலிவரி எனக்கு இது ஜாஸ்தியாவே இருந்துச்சு. ஒரு கட்டத்துல அதை அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம மனசை விட மூளை ரொம்ப ஷார்ப் இல்ல. அப்ப நம்ம மூளைக்கு சொல்ல வேண்டியது என்ன, அக்செப்ட் பண்ணிக்கிட்டேங்கிறத. ரீப்ளேஸ் பெயின் வித் பர்பஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்கு. எதெல்லாம் வலியையும் வேதனையும் கொடுத்துச்சோ இல்ல கொடுக்குதோ அதையவே கோல்ஸ், ட்ரீம்ஸ், பாசிட்டிவிட்டியில இன்வெஸ்ட் பண்ண கத்துக்கிட்டேன். இது எத்தனையோ ஹீலிங்க்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. ஒரு காலத்துல ரொம்ப லைட் ஹார்ட்டட். நான் என்னை யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னாவே டக்குன்னு படப்படன்னு கண்ணுல இருந்து தண்ணி வந்துடும். அவங்க பேசிட்டு போயிடுவாங்க, ஆனா நான் அதை ஓவர் திங்க் பண்ணி அதுக்கு ஒரு திரைக்கதை வசனம் எல்லாம் தனியா பில்ட் பண்ணிட்டு இருப்பேன். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ஓவர் திங்கிங் ஹேஸ் நோ பவர்னு.